ஒரு வாலிப சகோதரி இப்படியாய் ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, நான் மனம் முடிக்க போகிற என்னுடைய மணவாளன் இப்படியாய் இருக்கணும். நல்லா பார்த்தா ஜைஞ்சாண்டிக்கான லுக் இருக்கணும். இன்ன கலர் டிஷர்ட் போட்டால் நல்ல பொருத்தமாக இருக்கணும். இன்ன கலரில் அவன் இருக்கணும். இன்னும் உயரத்தில் அவன் இருக்கணும். இந்த பைக்கெல்லாம் அவன் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரீ எப்படியாய் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரும் என்ன செய்தான்? தன்னுடைய பிள்ளை அல்லவா, அவள் சொன்ன வார்த்தைக்கு அவரும் செவி சாய்த்தான். அவள் விரும்பினபடியாகவே நல்ல ஒரு மணவாளனை ஆண்டவர் தந்தார். அவள் எப்படி தன்னுடைய விண்ணப்பத்தில் கேட்டாலோ, நல்ல உயரம், நல்ல வளர்ச்சி, நல்ல அழகான தோற்றம், இந்த டிஷர்ட் போட்டால் இவனுக்கு எப்படி நல்லா இருக்குமோ, எப்படி கேட்டாலோ அதே போல் நல்ல மணவாளனை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இவள் கேட்டபடியாகவே அவள் கொடுத்தார். நாட்கள் கடந்து சென்றது. திருமணமானது. அவள் விருப்பத்தின்படியாகவே, அவள் ஆண்டவரிடத்தில் கேட்ட வார்த்தையின்படியாகவே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். இன்னும் நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் அந்த ஆள் வந்தார். இவள் கேட்டபடியாகவே நல்ல தோற்றமுள்ளவர், நல்ல கலருள்ளவர். ஆண்டவர் அதே பைக்கையும் ஆண்டவர் கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்த அந்த ஆண்டவர், அந்த மாப்பிள்ளை ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். வரும்பொழுது நல்ல போதையில் வந்தார். போதையில் வந்தவர் என்ன செய்வார்? நல்லா போட்டு நைட்டு வெளுத்து எறிஞ்சிட்டார். அப்போ தான் அவளுக்கு தோணுது, என்னுடைய கண்களுக்கு அவன் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன். என்னுடைய கண்களுக்கு அவள் அழகா இருக்கணும்னு நினச்சேன். இன்ன நிறத்தில் இருக்கணும்னு நினச்சேன். இன்னெல்லாம் பைக்கு வச்சிருக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒன்று மட்டும் என் ஆண்டவர்கிட்ட கேட்காம போனேன். இவ்வளவு அழகா இருக்கிற மனுஷன், இவ்வளவு சொத்து வச்சிருக்கிற மனுஷன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனா இருக்கணும்னு நான் கேட்காம போனேன். தன்னுடைய பார்வைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி போன அவளுடைய வாழ்க்கையில எப்படி ஏற்பட்டதோ அதே போலதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய குடும்பத்தில் பிறந்த இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டது. அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, அவன் கேட்கல. அவனுடைய கண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்து அவன் போனான். தன்னுடைய பார்வைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிறத பார்த்து அந்த திம்னாத் என்கிறதான ஊர்ல இருக்கிற அந்த பெண்ணை விவாகம் பண்ணுவதற்கு அவன் போனான். அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது. எந்த கண்களினால அவன் அழகாயிருக்கிறது என்று சொல்லி சொன்னானோ அந்த கண்களே பிடுங்கப்பட்டு போனது. எந்த கண்களினால் அந்த பெண் அழகாயிருக்கிறாள் என்று சொல்லி தன்னுடைய தாயிட்ட சொன்னானோ அந்த கண்களே அவனுக்கு பிடுங்கப்பட்டு போனது.